காரடையான் நோன்பு. பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்கள் ஒன்று காரடையான் நோன்பு. மாசி மாதத்தின் நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதம். இந்த விரதம் மங்கள விரதம் என பெண்களால் போற்றப்படும் விரதமாகும். இழந்தவை அனைத்தையும் மீட்டு தரும் மகா உன்னதமான விரதம். மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளைத்தான் காரடையான் நோன்பாக கொண்டாடுவார்கள். இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு அமைந்துள்ளது. மார்ச் 11ஆம் தேதி காலை 11:50 முதல் மார்ச் 14ஆம் தேதி பகல் 1 வரை பெண்கள் பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் 14ஆம் தேதி காலையிலேயே பூஜை செய்து தாலி சரடு அல்லது நோன்பு கயிற்றை கட்டிக்கொண்டு விரதம் இருக்கும்போது சொல்ல வேண்டிய தமிழ் மந்திரம்: உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். இதை சமஸ்கிருத மந்திரமாகவும் சொல்லலாம். தோரம் கிரகணாமி சுபகே சஹாரித்ரம் தாரம் யாகாம் புதுகு ஆயுஷ்ய சித்தியார்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னு சொல்லி வழிபடலாம். 4ஆம் தேதி காலை 6 முதல் 7 வரை அல்லது 9லிருந்து 12 வரைக்கும் பூஜை செய்யலாம். தாலி சரட்டினை மார்ச் 10ஆம் தேதி காலை 7 முதல் 7:20 வரை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் காலை 9லிருந்து 10:15க்குள் சரடினை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரடையான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக் கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும். இது சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமன்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் அனுஷ்டிக்கலாம். மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாலும் சக்தி வாய்ந்த விரதமாகும். இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும். இலை போட்டு நைவேத்தியம் படைப்பதென்றால் 4 வாழை இலைகள் படைத்து வழிபட வேண்டும். ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதென்றால் கார அடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபட வேண்டும். காரடையான் நோன்பு அன்று கண்டிப்பாக உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்ற மந்திரத்தை 21 முறை கூறி வணங்க வேண்டும். அவ்வாறு கூறினால் கணவனுக்கு தீர்க்காயிலும் தான் சுமங்கலியாக நீண்ட ஆயுளோடும் வாழலாம் என்பது ஐதீகம்.